வணக்கம். உங்களுக்காக செல்வராஜ். இந்த பதிவு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பயிற்சி நோக்கத்துக்காக கொடுக்கப்படுது. அதனால தயவுசெய்து பயிற்சிக்கு மட்டும் பயன்படுத்துங்க. ரெக்கமெண்ட் எடுத்துக்காதீங்க. ஆ, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து டெய்லியும் வந்து நிஃப்டி அண்ட் கோல்டு 2யும் பார்த்துட்டு இருக்கிறேங்க. அப்டேட் பார்த்துருக்க டெய்லி. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம நிஃப்டி பார்க்கலாம். நீங்க அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அப்டேட்டட்ஸ் வீடியோலாம் ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி பிகினர்ஸ் கிளாஸ் எவரி வீக் நாங்கள் போட்டிருக்கோம். அந்த பிகினர்ஸ் கிளாஸில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு இது ஈஸியாக புரிய ஆரம்பிக்கும். அதனால் வாய்ப்பு இருந்தால் அதில் கலந்துக்குங்க. லிங்க் வந்து கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி 1 ஹவர். 1 ஹவரில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு நல்ல கேப் அப்பில் மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்கு. ஏன் கேப் அப் ஆச்சுன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதாவது ஈரான் யூஎஸ் வந்து போர் நிறுத்த ஒப்பந்தம் வந்து இப்போ கையெழுத்தாயிருக்கு. அதனால வந்து நேற்று க்ளோஸ் ஆன இடத்துல இருந்து ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆயிருக்குது மார்க்கெட்டு. ஓப்பன் ஆன மார்க்கெட்டு நாம் இங்கே ஒரு லெவல் போட்டிருக்கோம். இங்கே எதுக்கு இந்த லெவல் போட்டிருக்கோன்னு கேட்டிங்கன்னா 1 ஹவரோட சப்ளை ஜோன் எதுன்னு போட்டிருக்கோம். அதாவது மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆகுது நம்மளுக்கு எப்படி தெரிஞ்சது? 9:07க்கே நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இல்லைங்களா? கன்ஃபார்ம் ஆன பின்னாடி நம்ம வந்து இதுக்கு ஒரு ட்ராக் போட்டு பார்க்குறோம். போடும்போதே நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு. இது எந்த இடத்துலலாம் மேட்ச் ஆகுது, மல்டிபிள் கனெக்ட் எங்கே ஆகுது அப்படின்னு பார்க்குறோம். அதாவது மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆகுதுன்னு தெரிஞ்ச உடனேயே நம்ம வந்து இதுக்கு மேலே எங்கே வந்து ஒரு சப்ளை ஜோன் இருக்குதுன்னு பார்க்குறோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது மல்டி கனெக்டாக இருக்குது. நம்ம இங்கே மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ கீழே வந்து ஒரு டிமாண்ட் ஜோன், இங்கே சப்ளை ஜோன் போட்டோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் என்ன ஆகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நல்ல கேப் அப்பில் இருந்தால் மேக்ஸிமம் வந்து என்ன ஆகும், ப்ராஃபிட் புக்கிங் நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. அப்போ கீழே வர்றதுக்கு ட்ரை பண்ணணும்னு நம்மளுக்கு தெரியணும். சில சமயம் வந்து இப்படியே வந்து ப்ராஃபிட் புக்கிங்கே நடக்காம மேலே போகிறக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் பல சமயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாரு, இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கேப் டவுன் இங்கிறதுக்கு பதிலாக இங்கே ஓப்பன் ஆகி கேப் டவுன் ஓப்பன் ஆச்சு, ப்ராஃபிட் புக்கிங் மேலே வந்திருக்கு. கரெக்ட்டுங்களா? அதே மாரி இங்க பாருங்க. இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு கேப் அப் ஓப்பன் ஆகி கொஞ்சம் கீழ வந்து ஒரு நல்ல மூவ்மெண்ட் குடுத்துருக்கான். அதே மாரி ஒவ்வொரு நாள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். அது கேப் அப் வேற, இங்க கேப் டவுன் ஓப்பன் ஆயிருக்கு. இங்க க்ளோஸ் ஆயிருக்கு. இங்க ஓப்பன் ஆயிருக்கு. மேல் கொண்டு வந்துட்டான். அப்ப இந்த ப்ராஃபிட் புக்கிங் நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டி அதிகம்னு தெரியணும். பாரு, இங்க இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இது க்ளோஸ் ஆயிருக்குது. இங்க மேல ஓப்பன் ஆயிருக்குது. நல்லா கீழ ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு. அதே மாரி தான் இன்னைக்கு நடக்கும்னு நம்ம எதிர்பார்த்திருப்போம். ஒரு நியூஸுக்காக நடந்திருக்கு. அதனால வந்து பெருசா ப்ராஃபிட் புக்கிங் நடக்குமான்னு சொல்ல முடியாது. ஏன்னா நியூஸ் நல்ல பாசிட்டிவ் நியூஸ். இந்த வார் கிட்டத்தட்ட 3 மாசம் நடந்துட்டு இருக்கு. இப்போ வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் நியூஸ் காட்டி நல்லா மேலே போகும்னு எதிர்பார்க்கலாம். அப்போ வந்து இது ஒரு சப்ளை ஜோன். இதுக்கு மேலே போகுதா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க தெரியும் நம்மளுக்கு. 5 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, காலையில் ஓப்பன் ஆன உடனேயே அந்த வேகம் இருக்கான்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். காலையில் ஓப்பன் ஆன உடனேயே மார்க்கெட்டு ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு பக்கமாக ஒரு ரேஞ்சுக்குள்ளேயே ஆட்டம் போட்டிருக்கோம். அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட் மூவ்மெண்ட் பெரிய லெவலுக்கு மேலே போறக்கு இல்லைன்னு தெரிஞ்சுக்கலாம் நம்ம. இது தெரிஞ்சிச்சுனாவே அடுத்து மார்க்கெட் என்ன பண்ணலாம், ஒரு கொஞ்சம் மேலே போனால் கூட கீழே வந்துடலாம். அந்த வேகம் இல்லை அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. இந்த கேனலோட டவுன் சைடுக்கு இந்த கேனல் வந்ததுக்கு இந்த கேனல் எப்படி போயிருக்கு பாருங்க, சிறுசா குச்சி குச்சியாக வச்சுட்டு போயிருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக மேலே போகாதுன்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இது என்ன பண்ணிக்குது, கரெக்டாக ஒரு சப்ளை ஜோனுக்குள்ளே வந்து தொட்டிருக்கான். அங்கிருந்து கீழ் நோக்கி வர ஆரம்பிச்சிருக்கான். கீழ் நோக்கி வந்து அப்புறம் அதுலேயே தான் முடிச்சிருக்கான் பாருங்க. இந்த லோவை முடிச்சிருக்கான். அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வந்து தான் முடிச்சிருக்கான். ஒரு டவுனில் வந்து 5 மினிட்ஸ் ஒரு டவுனில் தான் முடிச்சிருக்கான் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இதுக்கு மேலே பாடி க்ளோஸ் வச்சிருக்கான். அதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோ வந்து உடச்சிட்டா, பாடி க்ளோஸ் வச்சாச்சு கீழே. அப்போ செல் ட்ரெண்டுக்கு பாடி நிற்கிறா. 5 மினிட்ஸை பொறுத்தளவுக்கு இப்படி தெரிஞ்சுக்கலாம். அப்போ நம்ம செல்லுக்கான மூமெண்ட் இது போனோன்னா செல்லுக்கான மூமெண்ட் இங்கே பார்ப்போம்லாம் அப்படின்னு கேட்டால் அப்படியெல்லாம் கிடையாதுங்க. ஒரு சப்ளை ஜோனுக்குள்ளே போனோன்னே பெரிய மூவ்மெண்ட் இல்லைங்கும் போதே மார்க்கெட் மறுபடியும் கீழே வரும் நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தோம்னா கரெக்டாக இருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கிருந்து ஒரு 100 பாயிண்ட்டுக்கு மேலே கீழே வந்திருக்கு. 24,035லேருந்து 23,900 சில, கிட்டத்தட்ட 110 பாயிண்ட்டே கீழே வந்திருக்கு. ஆப்ஷன் நம்மளுக்கு தேவையானது எடுத்துருக்க முடியுங்க. இந்த மாதிரி வந்து நம்ம பிரித்து பிரித்து பார்க்கணும் அது என்ன நடக்குது மார்க்கெட்டில் அப்படின்னு. எடுத்தோடனே என்ட்ரிக்கு போகணும்னு நினைக்காம கொஞ்சம் பொறுமையாக இருந்தோம்னா அது ஆப்பர்ச்சுனிட்டி ஏதோ ஒரு பக்கம் கொடுக்கும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்காக நம்ம வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணிட்டோம்னாவே நம்மளுக்கு இதில் கரெக்டான ஒரு ட்ரெண்ட் எடுக்க முடியும். இந்த ட்ரெண்டை பார்த்துக்கணும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸில் அழகான பை ட்ரெண்ட், அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 5 மினிட்டே வந்து மேலே போகிறக்கு உண்டான சிக்னல் அங்கே இல்லை. ஒரு நெகட்டிவ் கேன்லாம் ஃபார்ம் ஆயிருக்கா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பெருசாக மேலே போக முடியாதுன்னு தெரியும். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போயிருக்கா. போயிட்டு பெருசாக பெரிய லெவலில் அதாவது இங்கே இந்த இந்த கேனில் வச்சுருக்கான் பாருங்க. இந்த மாதிரி கேன்லலாம் கொடுக்கல ஒன்றுமே. சின்ன 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 கேன்லாம்
போறக்கு ஒரு இன்ட்ரெஸ்டட் இல்லாமல் போகிற மாதிரியே நம்மளுக்கு தெரியுது. அப்போ இங்கிருந்து நம்ம ஒரு மூவ் பண்ணியிருந்தோம்னா அழகாக மார்க்கெட் கீழே வந்திருக்கு. இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் நம்ம. இது தெரிஞ்சுட்டுனாவே போதுமானது, நம்மளுக்கு ஈஸியாக வந்து இதில் பிக்கப் பண்ண முடியும். இப்போ இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ண தான் நம்மளுக்கு இது செட் ஆகும். அதை மனசில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி செட் ஆச்சுனாவே நம்மளுக்கு போதும். மார்க்கெட் என்ன மாதிரி வேகத்தில் போகுதா மெதுவாக போகுதா இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாவே நம்ம இதையே புரிஞ்சுக்க முடியும். ஈஸியாக வந்து பார்க்க முடியும். இது கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணுங்க, எளிமையாக செட் ஆகிக்கும். நம்மளுக்கு இதை தாண்டி மார்க்கெட்டில் ஒன்றும் இல்லைங்கிறது ஃபஸ்ட் தெரிஞ்சுக்குங்க. அப்போ மார்க்கெட் இந்த இடத்துக்கு வந்தால் ரிவேஸ் ஆகிறான் அப்படிங்கிற ஐடியாவெல்லாம் நம்மளுக்கு தெரியணும். ஐடியா கிடைச்சதுனாவே நம்ம இதில் வந்து சக்ஸஸ் பண்ண முடியும். நிதானமாக பொறுமையாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஈஸியாக செட் ஆகும். நம்ம அடுத்த ஒரு பதிவில் மறுபடியும் சந்திக்கலாங்க. நன்றி.